கிருஷ்ணகிரி மாவட்டம் தாதம்பட்டி ஊராட்சி மாவத்தூர் ஏரியில் கோழி குஞ்சுகளை மீன்களுக்கு உணவாக கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து ஏரியில் உள்ள கழிவுகளை அகற்றி மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சேதமடைந்த சாலையின் காரணமாக விபத்துகள் ஏற்படுவதாக குறிப்பிட்ட மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறில் 123 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் மக்களுக்கு தர்மமாக கருங்கற்களால் ஆன தண்ணீர் கிணறு அமைத்துக் கொடுத்த தகவல் குறித்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டில் களி, தமிழ் மற்றும் ஆங்கில ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அக்காலகட்டத்தில் இக்கிராமத்தின் ஆட்சியாளராக இருந்தவர்கள் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கூச்சானூர் மோட்டூர் கிராமத்தில் பாதியில் நிறுத்தப்பட்ட தார் சாலையை முழுவதுமாக அமைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அரசு பதிவேட்டில் உள்ளது போல் புறம்போக்கு நிலங்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்றும் இந்த மறியலில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பின்னல்வாடி கிராமத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள துணை மின் நிலையத்திற்கான கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதிகள், மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நடைபெற்ற 18 வயது வரையிலான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான மருத்துவம் மற்றும் மதிப்பீட்டு முகாமை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார். மேலும் பள்ளி கல்வி உதவி திட்ட அலுவலர் திருஞான சம்பந்தம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வேலூரில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரி குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் ஜவுளி பூங்கா என்று அறிவித்துவிட்டு சாயப்பட்டறைகள் அமைக்கப்படுவதற்கு கொங்கு நண்பர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் சாயப்பட்டறைகள் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிடாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதுடன் மக்களுடன் கொங்கு நண்பர்கள் சங்கமும் இணைந்து தொடர் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி செடிகளில் ஏற்பட்ட வைரஸ் நோய் தாக்குதல் காரணமாக தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தொடர்ந்து தமிழக அரசு வேளாண் துறை மூலம் விதை விற்பனை செய்தால் இதுபோன்ற வைரஸ் நோய் தாக்குதலில் இருந்து செடிகள் பாதிப்படைவது குறையும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.